உங்களோட பேர் என்னங்க சார்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் பிரதீஷ். மன்னார்குடிலேருந்து வரேன். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ரேங்க் வந்து 788. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து 2019 காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் எதுவும் படிக்கல, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் 2021 அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி நான் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் திரும்ப 2வது அட்டம்ப்டாக நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க? ஆல்ரெடி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் ஆல்ரெடி. ஆம், தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். 21லேருந்து படிக்கிறீங்க இல்லையா? ஒரு 5 ஆண்டுகள் உங்கள் அனுபவத்தில் தமிழ் இதுக்கப்புறம் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற தமிழ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஸோ இப்போ எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. புக் மட்டும்தான் சோர்ஸ் கிடையாது, புக்கையும் தாண்டி நிறைய இருக்குது. இப்போ நிறைய சோர்ஸ் நம்மளா தேடி போய் படிக்கணும். இது படித்தா மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஜிகே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேவும் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக கேட்குறாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜிகே என்ன பண்ணால் புக் சோர்ஸ் படிக்கணும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தான் கொஞ்சம் வெளி சோர்ஸ் தேடி தேடி போய் படிக்கணும். சோர்ஸ் என்னென்ன சோர்ஸ்லாம் படிக்கலாம் சார்? அவுட் சோர்ஸ் என்ன நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ சிலபஸில் வந்து இதான் கொடுத்துருவாங்க, இதான் டாப்பிங் கொடுத்துருவாங்க. ஸோ அது போக வெளில வேறு சோர்ஸ் வந்து என்னென்னா, இப்போ ஜியாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியாகிரஃபி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் இருக்கும். ஸோ பாலிட்டியில் வந்து ஸோ அதில் நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்கோ ஸோ அந்த மாதிரி படிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த A3 புக்கு அந்த மாதிரி எல்லா அகாடமிஸும் நிறைய புக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ எல்லோரும் இப்போ நிறைய சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து தேடி தேடி போய் படிக்கணும். இப்போ நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா உங்கள் ஜேர்னியில்? நான் வந்து முன்னாடி குரூப் 4 படிக்கிறப்ப எடுத்தேன். ஸோ ரொம்ப எடுக்கலை. எல்லாம் சொல்லுவாங்க நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப தான். நோட்ஸ் எடுத்தால் கடைசி ரிவிஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் நோட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ நோட்ஸ் என்ன ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன், 3 நாள் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த நோட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ நான் படித்தது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் வந்து நான் முன்னாடி பழைய சிலபஸ் படிக்கிறப்ப ஒரு 20-30 தடவைக்கு மேலே ஆச்சு நான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால வந்து என்னென்னா எனக்கு நல்லா மைண்டில் இருந்துருச்சு. ஸோ அந்த கொஸ்டின் கேட்குறப்ப ஈஸியாக என்னால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு படித்ததுனால ரிவிஷன் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படிக்கிற மாதிரியே கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம படிச்சதை வச்சு அதை புரிந்து கொண்டு வர கேள்வியை உள்வாங்கி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ண முடியும்? ஸோ இப்போ படிக்கிறோம், ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் நிறைய நம்ம போடுறோம், ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுலேயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு சில கொஸ்டின் நமக்கு தெரில அப்படிங்கிறப்ப நம்ம வந்து குவிட் பண்ணிடக்கூடாது. சரி தெரில விட்டுருவோம், ஏதோ ஒன்று போட்டு வருவோம்னு போடக்கூடாது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க எப்படி யோசிச்சு கீ செட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் எல்லாம் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் போடுவாங்க இல்லையா? அதனுடைய ரிசல்ட்ஸை அதுக்கு நம்ம எழுதி வர கொஷின்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் குரூப்பாக படிக்கிறீங்க, அகாடமியில் இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோன்னா அதை சுற்றி என்னென்ன இருக்குது, அது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா படித்த பாயிண்ட்ஸை திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது போக புதுசாக படிக்கிறப்ப நிறைய பாயிண்ட்ஸ் ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அப்படி தான் படித்தேன், அதனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. தனியாக படிக்கிறப்ப வந்து அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்காது. ஸோ சேர்ந்து படிக்கிற மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க, நிறைய ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய படிச்சதையே திரும்ப திரும்ப படிக்கிறப்ப ஒரு போர் அடிக்குமா? அது எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது? ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கும் தான். அது திரும்ப திரும்ப படிப்போம், திரும்ப திரும்ப ரிவிஷன் பார்ப்போம், கண்டிப்பாக போர் அடிக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோங்கிறப்ப நம்ம வேறு வழி இல்லை, படிக்கணும். அப்படி நம்ம திரும்ப படிக்க படிக்க அப்பயுமே நமக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் வரும். சில எக்ஸாம்லாம் எழுதுறப்ப டெஸ்ட் பேட்ச்லாம் போகிறப்ப வந்து நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வேறு வழியில் படிச்சு தான் ஆகணும். இதுதான் முடிவு பண்ணிட்டோன்னா வேறு என்ன, படிக்கணும்னா படிச்சு தான் ஆகணும். இப்போ தமிழ் 100 மார்க் கேட்குறாங்கன்னா அது நிறைய வாட்டி படிச்சுட்டே தான் இருக்கணும். படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அவனுக்கெல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ வேறு வழி இல்லை. ஆமாம், ஒர்க் பண்ணிட்டே தான் படித்தேன் நான்.
பண்ணிட்டே இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்களுக்கு எப்படி ஷெட்யூலிங் பண்றது? எந்த மாரி நீங்க டைம் மேனேஜ் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நீங்கள் காலைல நீங்கள் ஆஃபீஸ் போகணும். ஸோ ஒரு 9 மணிக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் 8 மணி 7 மணிலேருந்து ரெடி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் இப்போ ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். ஸோ படித்ததுனால கொஞ்சம் நான் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ புதுசாக படிக்கிறவங்க ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி படித்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு படித்தது ஓரளவுக்கு மைண்டில் நின்றுருக்கும். ஸோ அது போக நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி உங்களுக்கு என்ன லெசன் சொல்லிக் குடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி வந்து விடாமுயற்சி. நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கணும். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க போகிறது உறுதி. ஸோ பாதியிலே விட்டுறக்கூடாது. இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறப்ப 145 சம்திங் கொஸ்டின் தான் போட்டேன். ஸோ அதனால நான் வந்து சரி போதும் அதுக்கப்புறம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தா நான் இங்கே வந்து இந்த இடத்துல நின்றுக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ திரும்ப அடுத்த வாட்டி முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக ஒரு முயற்சியில் வந்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப போராடிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதில் பாதி அதில் பாதிங்கிறப்ப நம்மளால வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் படிக்கிறீங்க கிளியர் பண்ணி ஆகணும்னு இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டு குவிட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் வந்து டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொன்று என்னென்னா கொஸ்டினை ஃபுல்லாக படிக்காமல் ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியானது அல்லன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம சரியானதுன்னு வரைக்கும் படிச்சுட்டா அப்படியே கொஸ்டின் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம், திருத்திருப்போம், ஷேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது.